எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயம் உங்களோட வாழ்க்கை நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட கிரக இணைவுகள், சேர்க்கைகள் உங்கள் ராசிக்குள்ளேயும் நிகழப்போகுது. ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலையும் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் நிகழப்போகுதுங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்மராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சிம்மராசி காலபுருஷனுக்கு 5வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில மக நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா வரும். மகத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது கேது பகவான் தான். கேதுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது கேது இந்த மாதம் முழுக்கவே ராசிக்குள்ளதான் இருக்க போற. சரிங்களா? ராசிக்குள்ள கேது 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சிறப்பு கிடையாது. இதுலையுமே ஒரு விரக்தி, ஒரு தனிமையை ஏற்படுத்தி கொடுக்கும். எதை எடுத்தாலும் ஒரு தடை, ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இணைய சொல்லலாம். சரிங்களா? ஒரு என்ன சொல்றதுங்க, நீங்க யார் மேலாம் அதிகமான அன்பும் பாசம் வைக்கிறீங்களோ அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஒரு அந்த நெருக்கம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில சற்று அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. குறிப்பா சொல்லப்போனா கேது ராசிக்குள்ள இருந்துட்டாரு. பிளஸ் 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனி அப்படின்ற அமைப்புல இருக்கனால கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் மகத்துல பிறந்த நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? 100ல 80% பேருக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் இன்றைய காலத்துல வாழ்க்கையில இருக்கு. மீதி 20% பேர் நல்லா இருக்கீங்க. சரிங்களா? இது 80% பேருக்கு ஏதோ ஒரு வகையில வயதிற்கு ஏற்ற மாதிரியான கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு என்ன காரணம்? கேது ராசிக்குள்ள இருக்காருங்க. பிளஸ் 8ஆம் இடத்துல சனி. சனி என்ன பண்ணுவார்? 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு கிடையாது. வார்த்தைகளால் பிரச்சனைகள், பேச்சால் பிரச்சனைகள். நீங்க நார்மலா தான் பேசியிருப்பீங்க. ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. ஆனா அது வேற மாரி கன்வே ஆகி அது பிரச்சனையில போய் மாட்டியிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 2வது ராசிக்குள்ள செவ்வாயும் சேர்ந்திருக்கனால சில விஷயங்கள்ல முட்டாள்தனமாக சில அவசரப்பட்டு சில காரியங்கள்ல இறங்கிட்டு அதன் பிறகு வருத்தப்படுவீங்க. அதன் பிறகு யோசிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அவசரப்பட்டு செஞ்சுட்டோமோ, அவசரப்பட்டு இறங்கிட்டோமோ, அவசரப்பட்டு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட எண்ணங்களை இந்த செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். 2வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வீடு, மனை, வாகனம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கும்போது அதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதன் பிறகு வாங்குறது, அதன் பிறகு அந்த காரியத்தில் இறங்குறது சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு தான். இந்த குரு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். ஏன்னா மாத்திய முதல் பகுதியில சூரியனோட குரு சேர்ந்திருப்பாருங்க. சரிங்களா? அந்த சூரியன் குரு சேர்க்கை லாபஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு தான். பிளஸ் 10ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் வலுத்து உட்கார போறார் இந்த மாதம் முழுக்க. அப்ப தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்குங்க. அதாவது நான் சொன்னது ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாமே அலைச்சல்கள் அப்படின்றது ஜென்ரலா எப்பவுமே இருக்கிற விஷயங்கள். சரிங்களா? இதை தாண்டி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத இப்ப நான் சொல்ல போறேன். தொழில் ரீதியாக சாதிச்சு காமிப்பீங்க. வியாபாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்கும். ஏன்னா அஷ்டம சனியா நடந்தாலும் கூட இந்த ஒரு மாத காலகட்டங்கள் உங்களுக்கு வியாபாரத்தை ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். தொழில் சார்ந்த அமைப்புகளை முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க செய்யற முதலீட்டை விட ஒரு படி 2 படி லாபத்தை கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களால பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாம அரசு சார்ந்த வழியில நிறைய சாதகமான விஷயங்களை கொண்டு சேர்க்கும் இந்த சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக தேடி வருங்க. நியாயமா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள், நீங்க உழைச்சு கஷ்டப்பட்டு இன்னும் கிடைக்காம உங்களுக்கு இருக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக தற்போது கிடைக்குங்க. சரிங்களா? அத இந்த அஷ்டம சனி கண்டிப்பா கொடுக்கும். ஆனா நீங்க எதுவுமே பண்ணாம என்னுடைய வாழ்க்கை மாறணும், என்னோட வாழ்க்கை முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பாக முடியாது. அதே மாரி இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் நீங்க உண்மையா, நேர்மையா இருந்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்து கொண்டே போகும். நீங்க அந்த கர்மா அப்படின்ற ஒரு தாக்கம், அந்த கர்ம வினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள், ஜென்ம கேது சம்பந்தப்பட்ட காலகட்டங்கள்ல தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்த கொடுக்கும். நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற நன்மை தீமைகள் தற்போது தான் நிறைய சிம்மராசி மக நட்சத்திரக்காரங்க அனுபவிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியத்திலயும் ஃபர்ஸ்ட் விஷயம் பொய் பேசாதீங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க.
உங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்யுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கை வந்து மாறுங்க. அதே போல இந்த மாதத்துல 2வது பகுதியில ராசிக்கு 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானத்துல சூரியன், புதனுடைய சேர்க்கை வந்து நிகழும். இப்போ விரயஸ்தானத்துல சூரியன் வந்து போய் வலுக்கும்போது என்ன பண்ணுவார்னா, தூர தேசங்கள்ல போய் நகர்த்தி அங்க போய் பிழைக்க வைப்பார். குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் அதற்கான வாய்ப்புகள தற்போது அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்ராட் போறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கும். என்ன ஒண்ணு, இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் செவ்வாயும், கேதுவும் ராசிக்குள்ள கொஞ்சம் அவசரம் அப்படின்றது பெரும்பாலும் வேண்டாம். கொஞ்சம் நிதானமா இருங்க. அது மட்டும் இல்லாம 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து குருவுடைய பார்வையில திருமணம் சார்ந்த விஷயங்கள் தற்போது மேற்கொள்ளாம தாராளமாக தற்போது மேற்கொள்ளலாம். திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் தற்போது உங்களோட வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். அதே மாரி வேற்று மொழி, வேற்று மதம் சார்ந்த நபர்களால் நல்ல ஒரு ஆதாயத்த ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ராகு அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி திருமணத்துக்காக நீங்க வரன் தேடும்போது என்னன்னா, கொஞ்சம் தூரமா கொஞ்சம் தள்ளி தேடுங்க பொண்ண. சொந்த ஊர்லயே தேடுறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? பொண்ணையோ, பையனையோ சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் அந்த 12ஆம் இடத்துல சூரியன், புதன் சேர்க்கை நிகழ்ந்தாலும் கூட லாபஸ்தானம் வலுவா இருக்கனால கண்டிப்பாக நீங்க நல்லாவே சம்பாதிப்பீங்க, நல்லாவே ஏர்ன் பண்ணுவீங்க. அதே மாரி தொழில் ரீதியாவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முன்னேற்றத்த கண்டிப்பா பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கனால வேலை இல்லாத இறையப்படத்தும் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். ஸோ கண்டிப்பா ஜாப் இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட்ல கொஞ்சம் ஃபெயில் ஆனா கூட 3வது அட்டெம்ப்ட்ல கண்டிப்பா வந்து நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும். ஸோ அப்ப நன்மை, தீமை 2மே கலந்த ஒரு கலவையா தான் இந்த மாதம் வந்து சிம்மம் மகத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் ராசிக்குள்ள கேது பகவான் இருக்கிறனால கொஞ்சம் பொறுமை, நிதானம் தேவை. எதுலயுமே ஒரு சலிப்பு தன்மையை வளர்த்துக்காதீங்க. விநாயகர் வழிபாடு அதிகமா மேற்கொள்றது சிறப்பான பலனை கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து சந்திராஷ்டம நாட்கள பொறுத்தவரைக்கும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு 11:55 மணி முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி விடியற் காலை 3:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் அப்படின்ற கிரகம் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவார். சனியோட சேர்க்கை பெறுவார். இது வந்து கொஞ்சம் சிறப்பான ஒரு சேர்க்கை கிடையாது. இந்த அதாவது சந்திராஷ்டமம் அன்னைக்கு பெரும்பாலும் சிம்மம் மகத்துல பிறந்தவங்க கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். தெளிவில்லாம இருப்பீங்க. எடுத்தோம் கவுத்தோம்னு எதையும் செய்யாதீங்க. ஒரு காரியத்துல இறங்குனீங்கன்னா, கொஞ்சம் தெளிவா யோசிச்சு அதன் பிறகு அந்த காரியத்துல இறங்குங்க. அதே மாரி செலவுகள், விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பணத்த வந்து செலவு பண்ணும்போது பார்த்து செலவு பண்ணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். 2வது இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் 8ஆம் இடத்துல சனி, சந்திரன் பிளஸ் செவ்வாயினுடைய பார்வையும் அந்த இடத்துல விழும். அப்ப கண்டிப்பா இந்த காலகட்டம் மனசு வந்து ஸ்திரமா இருக்காது. மனசு சொல்றத கேட்காம புத்தி சொல்றத கேளுங்க. யோசிச்சு நிதானமா செயல்படுங்க. அதே மாரி இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஏதாச்சும் சிவன் கோவில் இருந்தா மாலை நேரத்துல போயிட்டு வாங்க. சாமிக்கு வில்வ இலைய பறிச்சுட்டு போயிட்டு பூஜைக்கு குடுங்க. நிச்சயமாக மனக்குழப்பங்கள் தீரும், பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கை வந்து மாற்றத்துக்கான சில விஷயங்கள இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.